சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்தின் மிரட்டல், ஆத்திரமூட்டுதல், அவமதிப்பு மற்றும் இனவெறி கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் டிக்டாக் நேரடி வீடியோ தொடர்பாக பினாங்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ தொடர்பாக மார்ச் 8ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட காவல்துறை புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதாக பினாங்கு காவல்துறை தலைவர் அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். தேச துரோகம், அமைதியை குலைக்கும் வகையில் வேண்டும் என்றே அவமதிப்பு மற்றும் ஆன்லைன் துஷ்பிரயோகம் ஆகிய காரணங்களுக்காக ஜம்ரி மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சரிபார்க்கப்படாத தகவல்களை வெளியிடுவது அல்லது பரப்புவது, ஆத்திரமூட்டும் உள்ளடக்கம் அல்லது இனங்கள் மற்றும் குழுக்களுக்கு இடையே பகைமையை தூண்டும் ஊகங்களுக்கு எதிராக அசிசி பொதுமக்களை எச்சரித்தார். மலேசியாவின் பல இன சமூகத்தில் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் பொது ஒழுங்கை பேணுவதற்கும் போலீசார் இந்த விஷயத்தை தீவிரமாக கருதுவதாக அவர் வலியுறுத்தினார். மத விவகாரங்களை, குறிப்பாக வழிபாட்டு இடங்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை சமூகங்களில் பதற்றத்தை தூண்டாமல் கவனமாக கையாள வேண்டும் என்று பாஸ் கட்சி இன்று வலியுறுத்தியுள்ளது. மலேசியா பல இன பல மத அமைப்பை கொண்ட நாடு என்பதால் இனம் மற்றும் மதம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பு, பகைமை மற்றும் சந்தேகங்களை விதைக்க முயல்வது மிகவும் பொறுப்பற்ற செயல் என்றும் இப்படியான முயற்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான அவர் தற்போதைய பதற்ற நிலையை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் கையாளுவதில் அதிகாரிகளின் பங்கு மிக முக்கியமானது என்று கூறினார். தவறான புரிதல்கள், ஊகங்கள் மற்றும் அதிகரிக்கும் பதற்றத்தை தவிர்க்க தெளிவான விளக்கங்கள், பாகுபாடற்ற சட்ட அமலாக்கம் மற்றும் சரியான மேலாண்மை அவசியம் என்று அவர் கூறினார். கோத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்ட சம்பவங்களை சொல்லவில்லை என்றாலும் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு இடங்கள் மற்றும் குரான் அவமதிப்பு சம்பவங்கள் தொடர்பான பல நிகழ்வுகள் பின்னணியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதலாக செகு சந்திரா என அழைக்கப்படும் ஒரு செயற்பாட்டாளரின் 3 வாகனங்களுக்கு தீ வைப்பு, திரிசூலம் அவமதிப்பு குற்றச்சாட்டு, மேலும் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மீது நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் போன்ற சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. சபா லகாடத்தோவில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் உள்ளூர்வாசி ஒருவரை கடல்துறை போலீசார் நேற்று கைது செய்தனர். 9,000 லிட்டர் டீசலை ஏற்றிச் சென்ற லாரியையும் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 5 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் மானிய விலையில் டீசல் கடத்தப்படுவது குறித்து பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சபா பிராந்தியம் 4 கடல்துறை போலீஸ் கமாண்டர் உதவி ஆணையர் அமாட் அம்ரி அப்துல் ரஹ்மான் கூறினார். நேற்று இரவு 10:30 மணி அளவில் சம்பந்தப்பட்ட லாரியின் டேங்கில் டீசலை நிரப்பும் போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒருவர் செயல்படுவதை அதிகாரிகள் கண்டதாக அவர் கூறினார். இதனை அடுத்து சட்ட வரம்பை மீறி டேங்கில் 9,000 லிட்டர் இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது. சபாவில் உள்ள ஒரு சிறிய நகரமான லகாடத்தோ எண்ணெய் பனை தோட்டங்கள் மற்றும் மீன்பிடி சமூகங்களால் சூழப்பட்டுள்ளது. அங்கு டீசல் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்காக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சிடம் ஒப்படைக்கப்படும் என்று அமாட் அம்ரி தெரிவித்தார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இவ்வாண்டுக்கான தனது ஜகாத் கடமையை 10 மில்லியன் ரிங்கிட் பங்களிப்புடன் நிறைவேற்றியுள்ளார். ஜொகூர் பாருவின் இஸ்தானா பாசிர் பெலாங்கியில் நடந்த விழாவில் ஜொகூர் இஸ்லாமிய மத கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது ராஜி முகமது அமீனிடம் இன்று அரச ஜகாத் காசோலை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஜொகூர் முஃப்தி டத்தோ யாயா அமாட் மற்றும் மாநில இஸ்லாமிய மதத்துறை இயக்குனர் நஸ்ரி முகமது அலி ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை, குறிப்பாக அஸ்னாஃபை ஆதரிக்க ஜகாத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய தொண்டு கடமைகளின் முக்கியத்துவத்தை சுல்தான் இப்ராஹிம் தொடர்ந்து எடுத்துரைத்துள்ளார். இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அஸ்னாஃப் என்பது குரானில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி ஜகாத் பெற உரிமை உள்ள 8 குழுக்களை குறிக்கிறது. இதில் ஏழைகள், ஜகாத் நிர்வாகிகள் மற்றும் மதம் மாறியவர்களும் உள்ளனர். சமூக நலன், கல்வி, சுகாதார உதவி மற்றும் பிற இலக்கு திட்டங்கள் மூலம் இந்த குழுக்களை ஆதரிப்பதற்காக 10 மில்லியன் ரிங்கிட் பங்களிப்பு பயன்படுத்தப்படும் என்று ஜொகூர் இஸ்லாமிய மத கவுன்சில் தெரிவித்துள்ளது. இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றான ஜகாத் தகுதி உள்ள முஸ்லிம்கள் தங்கள் செல்வத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு உதவுவதற்காக விநியோகிக்க வேண்டும் என்று கூறுகிறது.
கடந்த ஆண்டு மாமன்னர் இதேபோல் 10 லட்சம் ரிங்கிட் ஜகாத்தை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மானிய விலை சமையல் எண்ணெயை உரிய உரிமம் இன்றி விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த ஒரு கும்பல் புத்ராஜயா அருகே உள்ள வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் முறியடிக்கப்பட்டது. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு அமலாக்க பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த கும்பல் பிடிபட்டது. இக்கும்பல் கடந்த 3 மாதங்களாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. சோதனையின் போது அந்த வீட்டில் 78 பெட்டிகளில் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஒவ்வொரு பெட்டியிலும் 1 கிலோ எடையுள்ள 17 பாக்கெட்டுகள் இருந்ததாக KPDN அமலாக்க இயக்குனர் டத்தோ அஸ்மான் அடாம் தெரிவித்துள்ளார். அந்த இடத்தில் மொத்தமாக சுமார் 1326 கிலோ சமையல் எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூச்சோங் தமான் கின்ராரா குடியிருப்பு பகுதியில் செகு சந்திரா தொடர்பான குற்றச்செயல் மிரட்டல் சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சில முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் மேலதிக விவரங்களை தற்போது வெளியிட முடியாது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் சசாலி ககார் தெரிவித்துள்ளார். இன்று காலை நடந்த விளக்க கூட்டத்திற்கு பிறகு இரு சம்பவங்களின் விசாரணையிலும் சில நேர்மறையான தடயங்கள் கிடைத்துள்ளன என்றும், இருப்பினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் அவற்றை தற்போது பகிர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி கொம்பாக் பகுதியில் நிகழ்ந்த குழு கொள்ளை சம்பவம் தொடர்பான கடைசி 2 சந்தேக நபர்களும் நேற்று கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைக்காக தற்போது ரிமாண்ட் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் சசாலி ககார் தெரிவித்துள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்தம் 6 பேர் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. அவர்களில் 2 மூத்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒருவரான போலீஸ் உறுப்பினரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையின் போது இந்த குற்ற செயலின் முக்கிய திட்டமிடுபவர் போலீஸ் அல்லாமல் பொதுமக்களில் ஒருவராக இருந்தது தெரிய வந்ததாகவும் அவர் கூறினார். கொம்பாக் கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. இதில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமையகம் வெற்றிகரமாக கைது செய்துள்ளது. குழுவில் இருந்த பொதுமக்களில் ஒருவரே இக்குற்றத்தின் பிரதான திட்டமிடுபவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளை நடத்தி வந்த MBO சினிமாஸ் சந்தியான் பெர்ஹாட் நிறுவனம் 23 ஆண்டுகள் செயல்பட்ட பிறகு தனது அனைத்து கிளைகளையும் நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இம்முடிவை மிகுந்த வருத்தத்துடன் எடுத்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த MBO சினிமாஸ் இனி தனது செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்துகிறது என்றும், அனைத்து திரையிடல்களும் தற்போது நிறைவடைந்து விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தங்களுக்கு துணையாக இருந்த பார்வையாளர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய மரியாதை என்றும் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் பிரபலமான திரையரங்க சங்கிலிகளில் ஒன்றாக இருந்த MBO சினிமாஸ் நாடு முழுவதும் பல கிளைகளை இயக்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.